ஹலோ மக்களே, குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி ஈவினிங் ஸ்நாக் கொடுத்து ரொம்ப போர் அடிக்குதுன்னா இந்த ஈவினிங் ஸ்நாக்கை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம்மியான பொருட்களை வச்சு செம்ம டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் செய்யலாமா? நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ப்ரெட் தான் எடுத்துக்க போகிறோம். நீங்கள் நார்மல் ப்ரெட் இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா இன்றைக்கி நான் எடுத்துருக்க மாதிரி வீட் ப்ரெட் கூட எடுத்துக்கோங்க. ப்ரெட்டை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட லெஃப்ட் ஓவர் சட்னி இல்லைனா கெச்சப் எது இருந்தாலும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். புதினா சட்னி இருந்தால் அந்த சட்னியை கூட தடவிக்கோங்க. தடவிட்டு நான் கொஞ்சமாக சீஸ் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சீஸ் இல்லைன்னா பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. சீஸ்க்கு பதிலாக பன்னீர் இருந்தால் பன்னீருமே வச்சுக்கோங்க. நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த சட்னியோட ஈரத்தில் உங்களுக்கு அந்த 2 ப்ரெட்டுமே ஒட்டிக்கும். அடுத்ததாக ஒரு கப்பில் 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு, நல்லா நீளமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கூடவே தனி மிளகாய்த்தூள் சேர்த்து தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இந்த பேட்டர் பஜ்ஜி மாவு மாதிரி ரொம்ப திக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய பிரெட் ஸ்லைசஸ் இருக்குது இல்லைங்களா, அதை இதில் 2 பக்கமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மேலே அந்த வெங்காயம் எல்லாமே படுற மாதிரி இதை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய வெங்காயம் அந்த மசாலா எல்லாமே கோட்டாகிருக்கு. இந்த மாதிரி கோட்டானோடனே நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஜாஸ்தியாக எண்ணெய் விடணும்னு கிடையாது, ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். போட்ட உடனே திருப்பி விடாமல் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனேவே இதை எடுத்துடலாம். இந்த பிரெட் பக்கோடாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் இதில் அப்ளை பண்ணியிருக்கிறது பீஸா சாஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் கெச்சப் இருந்தால் கெச்சப் கூட அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.